மைண்டு ஷார்ப்பாக இருக்கணுமா, அப்போ இந்த 8 பழக்கத்துக்கு நீங்கள் குட் பை சொல்லுங்கள். நம்மள பலரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெக்னாலஜியை நம்பி மட்டுமே வாழ்ந்துட்டு வரோம். அந்த வரிசையில் ஷார்ப்பான மைண்டோட வேலை செய்கிறதுக்கு சில பழக்க வழக்கங்களை நாம் கட்டாயமாக தவிர்த்தாங்கன்னா அது என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்தில் பல வகையான வேலைகளை கையாளுறது நேரத்தை மிச்சப்படுத்தும். இதை தான் மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மல்டி டாஸ்கிங் செய்யறதுன்றது மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக சோம்பேறியான வாழ்க்கை முறை. உடல் செயல்பாடு இல்லாமல் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறது உங்களோட மூளையோட வேலையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. வழக்கமான உடற்பயிற்சிகள், சைக்கிளிங், நடைப்பயிற்சி மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு வந்தால் நினைவாற்றல் நல்லா மேம்படும். அடுத்ததாக அதிகமான ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்கிறது. பலரும் இரவில் நமக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்கறது, அப்புறம் வீடியோ சாங்ஸ் பார்க்கறது, அப்புறம் மூவிஸ் பார்க்கறது, நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களோட கண்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி அதிக நேரம் ஸ்க்ரீனில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால தூக்கம் நமக்கு தடைபட ஆரம்பிக்கும், மனநிலை மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்ததான் மன அழுத்தம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலருக்கும் அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மன அழுத்தம் மாறிடுச்சுன்னே சொல்லலாம். நாள்பட்ட மன அழுத்தம் உங்களோட மூளையோட ஆரோக்கியத்தில் தீங்கி விளைவிக்குன்னு கூட மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சமூக தொடர்புகள் அப்படின்னு சொல்லலாம். சமூக தொடர்புகள் உங்களோட உற்சாகத்தை உயர்த்துறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட மூளையை நல்லா கூர்மையாக செயல்பட வைக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. நீங்கள் உங்களோட நண்பர்கள், குடும்பத்தினோட செலவழிக்கும் போது மன அழுத்தம் ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆரோக்கியமற்ற உணவு சாப்பிட்றதுன்றது உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும், மூளை ஆரோக்கியத்துக்கும் தீங்கி விளைவிக்கும். அதனால் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறி, பழங்களை நீங்கள் சாப்பிட்றது மூலிமா உங்களோட மூளை ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். அதே போல் ஒரு நாளைக்கு நல்ல சரியான தூக்கம் நமக்கு தேவைங்க. ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது கட்டாயமாக தூங்கி ஆகணும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலரும் பிஸியான வாழ்க்கை முறையில் சரியான நேரத்தில் தூங்குறது இல்லை. இந்த பழக்கத்தை தவிர்த்துட்டு வந்தாலே நம்மளோட மூளை நல்லா ஆரோக்கியமாக செயல்படும், நினைவாற்றலும் அதிக அளவில் மேம்படும். அதே மாதிரி புது விஷயங்களை நாம கற்றுக்க ஆரம்பிக்கணும். உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு புது விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்கணும், அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு செஸ் விளையாடுறது, அப்புறம் கார்டனிங் பண்ணுறது, அப்புறம் மியூசிக் கேட்குறது, ட்ராயிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உங்களோட கவனத்தை செலுத்தி பண்ணுறதன் மூலியமாக மூளையோட நினைவாற்றல் ரொம்பவே அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்களும் சரி, உங்களோட குழந்தைங்களும் சரி ரொம்பவே ஆரோக்கியமாக, மூளை ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே படிப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் அந்த படிப்பை நிறைய பேர் இந்த காலத்தில் சரியாக படிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை உங்களோட பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதனால் உங்களோட பசங்களோட மூளை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நல்ல நட்ஸ் எல்லாம் கொடுங்க. பாதாம், முந்திரி, வால்நட் இதெல்லாம் கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் கரெக்டான டைமில் வாங்கி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களோட மூளையோட நினைவாற்றலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுலேயும் வால்நட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோவில் நாம பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.